வணக்கம். புதிய தலைமுறையின் 7 வரை இன்று செய்திகளுக்கு உங்களை வரவேற்பது தியாகச்சம்மல். முதலில் தலைப்புச் செய்திகளை பார்க்கலாம். இலங்கை கடற்படையால் தொடர்ந்து தாக்கப்படும் விவகாரம் தடுத்து நிறுத்தக் கோரி உச்சநீதிமன்றத்தில் மீனவர்கள் வழக்கு. 2G விவகாரத்தில் நாடாளுமன்ற கூட்டுக்குழு முன் ஆஜராகப் போவதில்லை. யஷ்வந்த் சின்ஹாவின் கோரிக்கையை நிராகரித்தார் மன்மோகன் சிங். பாலியல் வன்கொடுமையில் ஈடுபட்டால் வாழ்நாள் முழுவதும் சிறை. குடியரசுத் தலைவரின் ஒப்புதலை அடுத்து நடைமுறைக்கு வந்தது புதிய சட்டம். அரியலூர் உள்ளிட்ட 7 இடங்களில் புதிய தொழிற்பேட்டைகள். சட்டப்பேரவையில் ஊரக தொழில்துறை அமைச்சர் மோகன் அறிவிப்பு. டெசோ அமைப்பு குறித்து அமைச்சர் வளர்மதி தெரிவித்த கருத்துக்கு எதிர்ப்பு. சட்டப்பேரவையிலிருந்து திமுக உறுப்பினர்கள் வெளிநடப்பு. இவை தவிர மத்திய அரசு பணிகளுக்கான தேர்வு முறையில் கொண்டுவரப்பட்ட மாற்றம் உத்தரவை திரும்பப் பெறுவதற்கான அறிவிக்கையை மத்திய அரசு வெளியிட்டிருக்கிறது. இது பற்றி செய்தியும் பார்க்க இருக்கிறோம். முதலில் மற்ற செய்திகளை விரிவாக பார்க்கலாம். இலங்கை கடற்படையால் தமிழக மீனவர்கள் தாக்கப்படும் விவகாரத்தில் உரிய நடவடிக்கை எடுக்க கோரி உச்சநீதிமன்றத்தில் மீனவர்கள் சார்பில் மனு தாக்கல் செய்யப்பட்டுள்ளது. கடந்த மார்ச் மாதத்தில் கோடியக்கரை பகுதியில் மீன்பிடித்துக் கொண்டிருந்த தமிழக மீனவர்கள் இலங்கை கடற்படையால் தாக்கப்பட்டனர். இந்திய எல்லைக்குள் புகுந்து இலங்கை கடற்படை தாக்குதலில் ஈடுபட்டதாக கூறப்படும் விவகாரத்தில் உரிய விசாரணை நடத்தக் கோரி உச்சநீதிமன்றத்தில் மனு தாக்கல் செய்யப்பட்டுள்ளது. இந்திய கடல் எல்லைக்குள் நுழைந்து தாக்குதல் நடத்துபவர்கள் மீது இந்திய தண்டனை சட்டத்தின்படி குற்றவியல் நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்றும் இந்திய மீனவர்களின் பாதுகாப்புக்கு உறுதியான நடவடிக்கைகளை மேற்கொள்ள வேண்டும் எனவும் கேட்டுக்கொள்ளப்பட்டுள்ளது. இந்த விவகாரத்தில் மத்திய மாநில அரசுகள் இணைந்து பணியாற்ற வேண்டும் என்றும் மீனவர்கள் கோரிக்கை விடுத்துள்ளனர். அதாவது அவர்களோட முக்கியமான கோரிக்கை என்னவென்றால், கேரள அரசு எவ்வாறு 2 கேரள மீனவர்கள் தாக்கப்பட்ட பொழுது இத்தாலிய மாலுமிகள் மேல் நடவடிக்கை எடுத்தார்களோ, மாசிலனாமோ மற்றும் இன்னொரு மாலுமி மீது நடவடிக்கை எடுத்தாரோ, அதே மாதிரி தமிழக அரசு மற்றும் பாண்டிச்சேரி அரசு மத்திய அரசோடு ஒருங்கிணைந்து இந்த மாதிரி தமிழ் மீனவர்களுக்கு எதிராக ஸ்ரீலங்கன் நேவியானது செய்யும் தாக்குதல்களை உடனடியாக நடவடிக்கை எடுக்க வேண்டும். 2G ஸ்பெக்ட்ரம் ஊழல் தொடர்பாக நாடாளுமன்ற கூட்டுக்குழு முன் ஆஜராக முடியாது என பிரதமர் மன்மோகன் சிங் தெரிவித்துள்ளார். இதன் மூலம் பாரதிய ஜனதா மூத்த தலைவரும் நாடாளுமன்ற கூட்டுக்குழு உறுப்பினருமான யஷ்வந்த் சின்ஹாவின் கோரிக்கையை பிரதமர் நிராகரித்துள்ளார். இது தொடர்பாக யஷ்வந்த் சின்ஹாவிற்கு கடிதம் எழுதியுள்ள பிரதமர் 2G ஸ்பெக்ட்ரம் ஒதுக்கீடு தொடர்பான அனைத்து ஆவணங்களையும் ஏற்கனவே கூட்டுக்குழுவிடம் வழங்கிவிட்டதாக தெரிவித்துள்ளார். தாமோ அரசோ இந்த விவகாரத்தில் எதையும் மறைக்கவில்லை என பிரதமர் மன்மோகன் சிங் விளக்கமளித்துள்ளார். மேலும் யார் ஆஜராக வேண்டும் என்பதை கூட்டுக்குழுவோ அல்லது அதன் தலைவரோதான் முடிவு செய்ய முடியும் என்றும் பிரதமர் தெளிவுபடுத்தியுள்ளார். 2G ஸ்பெக்ட்ரம் ஒதுக்கீட்டில் தவறு ஏதும் செய்யவில்லை எனில் அதனை கூட்டுக்குழு முன் ஆஜராகி விளக்க வேண்டும் என வலியுறுத்திய யஷ்வந்த் சின்ஹா இது தொடர்பாக பிரதமருக்கு நேற்று முன்தினம் கடிதம் எழுதியிருந்தார். குறிப்பாக நாடாளுமன்ற பொது கணக்கு குழு முன் ஆஜராக விருப்பம் தெரிவித்த பிரதமர் கூட்டுக்குழு முன் ஆஜராக விருப்பம் தெரிவிக்காதது ஏன் எனவும் அவர் கேள்வி எழுப்பியிருந்தார். டூ ஜி ஊழல் வழக்கு விவகாரத்தில் பிரதமர் மற்றும் நிதியமைச்சர் சிதம்பரம் ஆகியோரின் பெயர்களை தொலைத்தொடர்புத்துறை முன்னாள் அமைச்சர் ராசா தெரிவித்துள்ளதால் பிரதமர் இதுகுறித்து பதிலளிக்க வேண்டுமென்று பாரதிய ஜனதா மூத்த தலைவர் யஷ்வந்த் சின்ஹா மீண்டும் வலியுறுத்தியுள்ளார். சென்னையில் பேசிய அவர் நாடாளுமன்ற கூட்டுக்குழு முன்பு ஆஜராகி விளக்கம் அளிக்க பிரதமர் தயக்கம் காட்டுவது ஏன் என்றும் கேள்வி எழுப்பினார். That when the Public Accounts Committee was looking into this matter of the 2G scam, the Prime Minister had publicly said that he would like to appear before the PAC. Why isn't he repeating that offer as far as the JPC is concerned? Why is he hiding from the JPC? That's a question that the Prime Minister will have to answer. 2G ஸ்பெக்ட்ரம் ஊழல் தொடர்பாக யஷ்வந்த் சின்ஹா பிரதமரை ஆஜராக அழைத்தது முறையல்ல என நாடாளுமன்ற கூட்டுக்குழு தலைவர் PC சாக்கோ கண்டனம் தெரிவித்துள்ளார். டெல்லியில் பேசிய அவர் யாரை அழைக்க வேண்டும் என்பதை கூட்டுக்குழுதான் முடிவு செய்யும் என்றும் கூறினார்.
Prime Minister or any other minister to go before the committee, they cannot simply walk into the committee. The committee has to take a decision unanimously. Then they have to refer this matter to the speaker. They have to get the consent of the speaker. Then only, as per rules, any minister or prime minister can be called before the committee. I have not heard of a member issuing a statement inviting somebody to call the committee. I am afraid that the same member may convene the JPC someday tomorrow. Because how is it possible somebody is inviting somebody to come before the committee without the committee knowing it? பாலியல் வன்கொடுமை தடுப்பு சட்டத்திற்கு குடியரசுத் தலைவர் பிரணப் முகர்ஜி ஒப்புதல் அளித்துள்ளார். இதனால் அந்த சட்டம் நாடு முழுவதும் உடனடியாக நடைமுறைக்கு வந்தது. பாலியல் வன்கொடுமையில் ஈடுபடும் குற்றவாளிக்கு வாழ்நாள் சிறை தண்டனை வழங்க இந்த சட்டம் வழி செய்கிறது. குற்றத்தின் தன்மைக்கேற்ப மரண தண்டனை அளிக்கவும் பாலியல் வன்கொடுமை தடுப்புச் சட்டம் 2013 இடமுள்ளது. கடந்த மார்ச் மாதம் 19ஆம் தேதி நாடாளுமன்ற மக்களவையிலும் 21ஆம் தேதி மாநிலங்களவையிலும் பாலியல் வன்கொடுமை சட்ட திருத்த மசோதா நிறைவேறியது. இதையடுத்து புதிய சட்டத்திற்கு குடியரசுத் தலைவர் ஒப்புதல் வழங்கியிருக்கிறார். கடந்த ஆண்டு இறுதியில் டெல்லியில் ஓடும் பேருந்தில் மாணவி பாலியல் வன்கொடுமைக்கு ஆளானார். இந்த சம்பவத்தை தொடர்ந்து நாடு முழுவதும் போராட்டங்கள் வெடித்ததால் மத்திய அரசு சட்டத்தை கடுமையாக்கியது. மத்திய அரசு பணிகளுக்கான தேர்வு முறையில் மாற்றம் செய்து பிறப்பித்த உத்தரவை திரும்ப பெறுவதற்கான அறிக்கையை மத்திய அரசு வெளியிட்டுள்ளது. இது தொடர்பாக நமது செய்தியாளர் கௌதம் கார்த்திகேயன் தரும் கூடுதல் தகவல்களை இப்போது கேட்கலாம். கௌதம், மத்திய அரசு வெளியிட்டிருக்க இந்த அறிக்கையில் என்ன மாதிரியான முக்கியத்துவம் வாய்ந்த அம்சங்கள் இடம்பெற்றிருக்கு, அதை பற்றி தகவல்களை பதிவு செய்யும். செம்மல், முக்கியமாக கடந்த மாதம் சிவில் சர்வீசஸ் மெயின் தேர்வுகளில் பல்வேறு மாற்றங்களை மத்திய அரசு யுபிஎஸ்சி அறிவித்திருந்தது. இதற்கு கிராமப்புற மாணவர்கள் மற்றும் இந்தி பேச தெரியாத மாநிலங்களுக்கு எதிராக இந்த வழிமுறைகள் இருக்கின்றன, இந்த புதிய விதிகள் இருக்கின்றன என்கிற ஒரு எதிர்ப்பு நாடெங்கிலும் எழுந்ததையட்டு இதனை திரும்ப பெறுவதாக ஏற்கனவே மத்திய இணையமைச்சர் நாராயணசாமி நாடாளுமன்றத்தில் அறிவித்திருந்தார். தற்போது இது ஒரு அரசாணையாக இணையதளத்தில் வந்திருக்கிறது. முக்கியமாக அதில் என்ன சொல்லப்பட்டிருக்கிறது என்றால், சிவில் சர்வீசஸ் முக்கிய தேர்வுகளில் அரசியல் அமைப்பின் 8வது பிரிவில் எந்தெந்த மொழிகள் சொல்லப்பட்டிருக்கிறதோ அந்த மொழிகளில் தேர்வு எழுதலாம், கூடவே ஆங்கிலத்திலும் தேர்வு எழுதலாம் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. இரண்டாவதாக, இலக்கியம் படித்திருந்தால் மட்டும்தான் முக்கிய தேர்வுகளில் இலக்கியத்தை ஒரு விருப்ப பாடமாக எடுத்து எழுத முடியும் என்கிற ஒரு வாய்ப்பினை இந்த மாறுதல் தந்திருந்தது. எனினும் தற்போது இந்த மாறுதல் நீக்கப்பட்டு விட்டது. யார் வேண்டுமானாலும் இளநிலை படிப்பில் எது படித்திருந்தாலும் அவர்கள் இலக்கியத்தினை தேர்வு செய்து எழுதலாம் என்று அரசாணை வெளியிடப்பட்டிருக்கிறது. மூன்றாவதான அறிவிப்பு என்னவென்றால், முக்கிய தேர்வுகளில் ஆங்கிலத்திற்கு எடுக்கப்படும் மதிப்பெண்கள் இறுதியில் தேர்வுக்காக மதிப்பீட்டில் எடுத்துக்கொள்ளப்படும் என்கிற ஒரு அறிவிப்பு இருந்தது. அதையும் நீக்குவதாக தற்போது மத்திய அரசு தேர்வாணர் ஆணையம் அறிவித்திருக்கிறது. அதே போன்று கடந்த முறை விருப்ப பாடங்கள் 2 விருப்ப பாடங்கள் இருந்தது. அதில் ஒரு விருப்ப பாடத்திற்கு பதிலாக தற்போது பொது அறிவு தாள்கள் 4ஆக அதிகரிக்கப்பட்டிருக்கிறது. இது போன்ற மாற்றங்களை இன்று முறைப்படி மத்திய அரசு அறிவித்திருக்கிறது. செம்மல், ஏற்கனவே இந்த மாற்றங்கள் எல்லாம், அதாவது புதிதாக கொண்டிருக்கக்கூடிய மாற்றங்கள் ரத்து செய்யப்படும் அப்படின்னு யூபிஏ சார்பில் அறிவிக்கப்பட்டிருக்கிறது. தற்போது மத்திய அரசு இதை அறிவிக்கையாக வெளியிட்டிருப்பது என்ன மாதிரியான சட்ட நடைமுறை, இது அதை பற்றி விவரங்களை பதிவு செய்யுங்க கௌதம். நாடாளுமன்றத்தில் அமைச்சர் நாராயணசாமி அதை ஒரே ஒரு வார்த்தையில் கூறிவிட்டார். கடும் எதிர்ப்பின் காரணமாக இந்த என்னென்ன மாற்றங்கள் செய்யப்பட்டனவோ அவை அனைத்தும் திரும்ப பெறுகின்றன என்று இன்று விரிவாக அரசின் இணையதளத்தில் வெளியிடப்பட்டிருக்கிறது. எந்தெந்த மாற்றங்கள் எடுத்திருக்கிறார்கள், எந்தெந்த மாற்றங்கள் அப்படியே வைத்திருக்கிறார்கள் என்பது தொடர்பானது. ஏனென்றால் எந்தெந்த மாற்றங்கள் எல்லாம் கிராமப்புற மாணவர்களையும் இந்தி தெரியாத மாநிலங்களில் வாழும் மாணவர்களையும் பாதிக்குமோ அவை அனைத்தையும் தற்போது திரும்ப பெற்றிருக்கின்றன. இது நிச்சயமாக கிராமப்புற மாணவர்களுக்கு ஒரு நல்ல வாய்ப்பாக அமையும். ஏனென்றால் அவர்கள் பள்ளி கல்வியையும் சரி கல்லூரியும் சரி எந்த மொழி பாடத்தில் படித்தார்களோ அதே மொழி பாடத்திலேயே சிவில் சர்வீசஸ் முக்கிய தேர்வுகளை எழுதலாம். அவர்கள் ஒரு ஆங்கிலத்தையோ இந்தியோ நினைத்து பயப்பட தேவையில்லை. இது போன்ற ஒரு சூழ்நிலையை தற்போது மீண்டும் உருவாக்கி இருக்கிறார்கள். தற்போது இணையதளத்தில் அரசே இதை வெளியிட்டிருக்கிறது. எனவே வரும் மே மாதத்தில் முதல்நிலை தேர்வு துவங்க உள்ள நிலையில் இந்த அறிவிப்பு நிச்சயமாக கிராமப்புற மாணவர்களுக்கு ஒரு நல்ல செய்தியாக இருக்கிறது. செம்மல், கண்டிப்பாக கௌதம், மத்திய அரசு பணியாளர் தேர்வாணையத்தில் செய்யப்பட்டுள்ள இந்த மாற்றங்கள் பற்றி பல்வேறு தகவல்கள் பதிவு செஞ்சீங்க. தகவலுக்கு நன்றி. அரியலூர், தருமபுரி, கடலூர் உள்ளிட்ட இடங்களில் 7 புதிய தொழிற்பேட்டைகள் அமைக்கப்பட உள்ளதாக ஊரக தொழில்துறை அமைச்சர் மோகன் சட்டப்பேரவையில் இன்று தெரிவித்தார். தமிழக சட்டப்பேரவையில் இன்று சிறு மற்றும் குறு தொழில்கள் தொடர்பாக பதிலளித்து பேசிய போது அவர் இதனை தெரிவித்தார். சென்னை கிண்டி அரசு அறிவியல் கண்ணாடி பொருட்கள் தயாரிப்பு பயிற்சி நிலையம் கோவைக்கு இடம் மாற்றப்பட்டு பயிற்சி மையத்தின் மேம்பாட்டிற்கு 30 லட்சம் ரூபாய் வழங்கப்படும் என்றும் அமைச்சர் மோகன் தெரிவித்தார்.
புதிய தொழிற்பேட்டைகள் ஏற்படுத்துதல். மாண்புமிகு முதலமைச்சர் அவர்களின் ஆணையின்படி குறு சிறு மற்றும் நடுத்தர தொழில் நிறுவனங்களை ஊக்குவிக்கும் பொருட்டு தமிழ்நாடு சிறுதொழில் வளர்ச்சி திட்டத்தின் சிட்கோ மூலமாக விழுப்புரம் மாவட்டம் சங்கராபுரம் காட்டுவண்ணஞ்சூர், தருமபுரி மாவட்டம் பர்வதநலவள்ளி, தருமபுரி மாவட்டம் ஈச்சம்பாடி, அரியலூர் மாவட்டம் மல்லூர், கடலூர் மாவட்டம் பெரிய நெசலூர், ராமநாதபுரம் மாவட்டம் சக்கரக்கோட்டை, நாமக்கல் மாவட்டம் வேட்டம்பாடி ஆகிய 7 இடங்களில் புதிய தொழிற்பேட்டைகளை உருவாக்க நடவடிக்கை எடுக்கப்படும். கூடங்குளம் அணுமின் நிலையத்தை மூட வலியுறுத்தி போராட்டக் குழுவினர் அணுமின் நிலைய பணியாளர்களின் குடியிருப்புகளை கடல் வழியாக இன்று முற்றுகையிட்டனர். கூடங்குளம் அணு உலையில் மின் உற்பத்தி தொடங்குவதற்கான சோதனை ஓட்டம் கடந்த 24ஆம் தேதி முதல் நடைபெற்று வருகிறது. இந்நிலையில் சோதனை ஓட்டத்தின் போது வெளியேறும் புகைகளாலும் இரைச்சலாலும் அருகிலுள்ள மக்கள் பாதிக்கப்படுவதாக குற்றஞ்சாட்டிய அணு உலை எதிர்ப்பாளர்கள் மக்களுக்கு உரிய பேரிடர் மேலாண்மை பயிற்சி அளிக்கவில்லை என்றனர். அதை கண்டித்து அணுமின் நிலைய ஊழியர்கள் தங்கியுள்ள அணு விஜயநகர குடியிருப்பு பகுதியை போராட்டக் குழுவினர் இன்று கடல் வழியே சென்று முற்றுகையிட்டனர். 200 படகுகளில் 1000க்கும் மேற்பட்ட மீனவர்கள் இந்த போராட்டத்தில் பங்கேற்றனர். போராட்டத்திற்கு ஆதரவு தெரிவித்து நெல்லை மாவட்ட மீனவர்கள் இன்று கடலுக்கு மீன்பிடிக்க செல்லவில்லை. இந்நிலையில் கூடங்குளம் மற்றும் அதனை சுற்றியுள்ள பகுதியில் காவல்துறையினர் அதிக அளவில் குவிக்கப்பட்டுள்ளனர். அசம்பாவிதங்களை தடுக்க காவல்துறையினர் தொடர்ந்து ரோந்து பணிகளிலும் ஈடுபட்டுள்ளனர். விழுப்புரம் மாவட்டம் செஞ்சி அருகே 10ஆம் வகுப்பு விடைத்தாள் காணாமல் போன விவகாரத்தில் அஞ்சல் ஊழியர் சவுந்தரராஜன் பணியிடை நீக்கம் செய்யப்பட்டுள்ளார். கல்வித்துறை மற்றும் அஞ்சல் துறை அதிகாரிகளுடன் மாவட்ட ஆட்சியர் நடத்திய கூட்டத்தில் இந்த முடிவு எடுக்கப்பட்டது. இது தவிர காணாமல் போன விடைத்தாள்களை கண்டறிய விழுப்புரத்தில் உள்ள அனைத்து பேருந்து பணிமனைகளிலும் போலீசார் சோதனையை மேற்கொண்டுள்ளனர். இந்த சோதனையில் கல்வித்துறை அதிகாரிகளும் ஈடுபட்டு வருகின்றனர். விடைத்தாள்களை எடுத்துச் சென்ற அஞ்சல் ஊழியர் சவுந்தரராஜன் வழக்கமாக செல்ல வேண்டிய பேருந்தில் செல்லாமல் வேறொரு பேருந்தில் சென்றதால் அவர் மீது சந்தேகம் எழுந்துள்ளது. இதையடுத்து மாவட்ட முதன்மை கல்வி அலுவலர் மற்றும் கோட்டாட்சியர் திண்டிவனம் அஞ்சலகத்தில் விசாரணை நடத்தினர். இதேபோல் செஞ்சி அருகே உள்ள சத்தியமங்கலம் பள்ளி மற்றும் தபால் நிலையத்திலும் அவர்களுடன் மாவட்ட ஆட்சியரும் விசாரணையை மேற்கொண்டார். தேர்வு விடைத்தாள் கட்டுகளை கையாள்வதில் தபால் துறை தொடர்ந்து அலட்சியம் காட்டுவதாக புகார் எழுந்துள்ளதை அடுத்து விடைத்தாள்களை வேறு வழிகளில் அனுப்புவது குறித்து தேர்வுத்துறை இயக்குநரகம் ஆலோசித்து வருவதாக தகவல்கள் தெரிவிக்கின்றன. கோவையில் மாற்றுத்திறனாளிகளுக்கு அரசு வேலை வாங்கி தருவதாக கூறி ஏமாற்றிய நபர் குறித்து புதிய தலைமுறைக்கு தகவல் கிடைத்தது. இதுபற்றி மாற்றுத்திறனாளிகள் அழைத்துக் கொண்டு காவல்துறையிடம் புகார் அளிக்க உதவியது புதிய தலைமுறை. இதையடுத்து அந்த நபரை கையும் களவுமாக காவல்துறையினர் பிடிப்பது நேரடியாக படம் பிடிக்கப்பட்டிருக்கிறது. மாற்றுத்திறனாளி இளைஞர் ஒருவர் மோசடி நபர் கேட்ட தொகையை கொடுக்க சென்ற காட்சிகள் தொடங்கி மோசடி நபர் பிடிபட்டது வரையிலான தொகுப்பை இப்போது பார்க்கலாம். அரசு வேலை வாங்கி தருவதாக பொதுமக்களிடம் ஏமாற்றுவர்கள் தற்போது வாடிக்கையாகிவிட்டு வருகிறது. இந்நிலையில் கோவையில் கவுண்டம்பாளையம் பகுதியில் அசோக் மாதேஸ்வரன் என்ற நபர் குறிப்பாக மாற்றுத்திறனாளிகளிடம் பல்வேறு அரசு வேலைகளை வாங்கி தருவதாக பல்லடம், சோமனூர், கோவை உள்ளிட்ட பகுதிகளைச் சேர்ந்த மாற்றுத்திறனாளிகளிடம் பணம் வாங்கி மோசடி செய்ததாக புகார் எழுந்திருக்கிறது. இந்நிலையில் இந்த தகவல் தற்போது மாற்றுத்திறனாளிகளிடம் இருந்து புதிய தலைமுறைக்கு நேரடியாக இந்த தகவல் வந்த நிலையில் அவர்களை நாம் தற்போது கோவை மாநகர காவல்துறையிடம் முறையாக அழைத்துச் சென்று அவர்களிடம் அந்த புகாரை தெரியப்படுத்தியிருக்கிறோம். இது தொடர்பாக மேலும் மாநகர காவல்துறை குற்றப்பிரிவு துணை ஆணையாளர் அவர்கள் இந்த நடவடிக்கை எடுத்து வரும் நடவடிக்கையானது அவர் மாற்றுத்திறனாளிகளுக்கு இந்த அசோக் மாதேஸ்வரன் என்ற நபரை கையும் களவுமாக பிடிக்க வேண்டும் என்ற அந்த காட்சியை தற்போது இந்த புதிய தலைமுறை தற்போது பதிவு செய்து இருக்கிறது. இது குறித்து தற்போது ஒரு மோகன் என்ற மாற்றுத்திறனாளி அந்த அசோக் மாதேஸ்வரன் என்ற நபரிடம் பணம் கொடுக்கும் காட்சியை தற்போது பதிவு செய்திருக்கிறோம். அது எதற்காக பணம் கேட்டார், அந்த விஷயம் குறித்து தற்போது மோகனிடம் நம்ம கேட்டு தெரிந்து கொள்வோம். மோகன் சொல்லுங்க, இப்போ அந்த அசோக் மாதேஸ்வரன்றவர் எதற்காக உங்க பணம் கேட்டாரு, இப்போ எங்கே போயிட்டு இருக்கீங்க சொல்லுங்க. அரசு பணி வாங்கி தரதாக பணம் கேட்டிருந்தாருங்க. ஃபஸ்ட்டு ஒரு 200 rupees நான் கொடுத்தேன். இப்போ 700 rupees தர சொல்லியிருந்தாரு. அப்போ புதிய தலைமுறையை நான் தொடர்பு பண்ணுறப்போ அவங்க கமிஷனரோட கம்ப்ளைண்ட் கொடுக்கலாம். நாங்கள் இப்போ கம்ப்ளைண்ட் கொடுத்தோம். இப்போ டைரெக்டாக அவங்க பணம் வாங்குறதுக்காக கோர்ட்டில் வெயிட் பண்ணுறேன், நீங்கள் வாங்க அப்படின்னு அப்படி கோர்ட் பக்கத்தில். அதனால் இப்போ நான் அங்கே போயிட்டுருக்கேங்க. மற்ற யாருக்கும் ஏதாவது இதற்கு முன்பு யாரையும் பணம் வாங்கி ஏமாந்துருக்காங்களா, அது குறித்து வரேன். இதுக்கு முன்னால் கோவை சோமனூர் பகுதியில் இருக்கிற
ஒரு 3 நபரிடம் வந்து 8,000 ரூபாய் தலா 8,000 ரூபாய் வாங்கியிருக்காரு. இப்போ வந்து மாற்றுத்திறனாளி எங்கிட்ட ஒரு எங்கள் 3 பேர்த்துக்கிட்ட பணம் கேட்டிருக்காரு. இதில் வந்து நாங்கள் வந்து இப்போ தரான் மாதிரி சொல்லி அவங்கள பிடிக்கணும், பிடித்து இந்த மாதிரி மாற்றுத்திறனாளிகள் வந்து அரசு வேலை வாங்கி தரேன்னு சொல்லி மற்ற நபர்கள் பணம் கேட்டால் தராத நிறுத்தணுங்கிறதுக்காக இதை நாங்கள் முழு முயற்சி எடுத்து இப்போ புதிய தலைமுறையுடன் இணைஞ்சு புது முயற்சியாக இதை பண்ணிகிட்டு இருக்கிறோம். ஓகே, தற்போது இந்த மோகன் வந்து அந்த பல்வேறு மாற்றுத்திறனாளிகளிடம், குறிப்பாக மாற்றுத்திறனாளிடம் பணம் வாங்கி அரசு வேலை வாங்கி தருவதாக கூறி ஏமாற்றும் அந்த மாற்றுத்திறனாளிடம் பணம் வாங்க போயிட்டு இருக்காரு. அவரை நம்ம வந்து பின்தொடர்ந்து அந்த காட்சியை வந்து தற்போது இப்போ பதிவு செய்ய இருக்கிறோம். தொடர்ந்து அவரை வந்து நம்ம பின்தொடர்ந்து அவரை நோக்கி செல்வோம். அந்த பண கொடுக்கும் காட்சியை வந்து இப்போ காவல்துறையும் வந்து அவர் பிடிக்கிறதுக்கான நடவடிக்கையை வந்து மேற்கொண்டிருக்காங்க. தற்போது இந்த காட்சி நம்ம வந்து நேரடியாக பார்க்கலாம். தற்போது அந்த பார்த்து கொண்டிருக்கும் அந்த நபர் பார்த்தீங்கன்னா, இப்போ அவர் மாற்றுத்திறனாளிகிட்ட வந்து பணம் கேட்க வந்திருக்கும் அந்த நபர். காவல்துறையும் அந்த நபரை வந்து தற்போது விசாரணை தொடங்கி இருக்காங்க. அந்த நபரை வந்து மாற்றுத்திறனாளி வந்து இப்போ அவர்கிட்ட பேசி கொண்டிருக்கும்போது அந்த நபரை வந்து காவல்துறை வந்து பிடிச்சிட்டாங்க. இந்த காட்சியை தற்போது நம்ம நேராக பார்த்துட்ருக்கோம். அசோக் என்ற நபர் மாற்றுத்திறனாளிகளிடம் அரசு வேலை வாங்கி தருவதாக கூறி பணம் பெற முயற்சித்திருக்கிறார். அதை நம்பி ஏமாறாத மாற்றுத்திறனாளிகள் பொதுமக்கள் உதவியுடன் அவரை பிடித்து எங்களிடம் ஆஜர் செய்துள்ளனர். அவர் மீது முறையான வழக்கு பதிவு செய்து நடவடிக்கை எடுக்கப்பட்டுள்ளது. இதுபோன்று மாற்றுத்திறனாளிகள் மோசடியான பேர்வழிகளை நம்பி ஏமாற வேண்டாம் என கேட்டுக்கொள்கிறோம்.